இப்போ ஒருக்க பாட்டை ஃபுல்லா சொல்லிட்டு பொருளை ஃபுல்லா சொல்லிடலாமா? ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசனென மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதே எனின் வினாவில் உன்னை ஏக புகழ் மார்மறையும் என் சொல்லாதோ நீருபடு வாழையொரு மேனியவ வேலை அணி நீலமயில் வாகவுமை தந்த வேலே நீசர்கள் தன் மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேளா சீறி வரும் மாற உணன் நாவியனும் ஆணைமுக தேவர் துணை வாசகிரி அண்டகூடும் சேரும் அழகார் பழனி வால்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டோட ஃபுல் மீனிங் என்ன, ஃபுல் அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஆறுமுகம் ஆறுமுகம்னு 6 முறை சொல்லி திருநீர் அணியும் அடியவருக்கு முருகனின் பாதமலர்களே கதின்னு இருக்கும் அடியவர்களுக்கு முருகனின் பாதமே துணை. அதுதான் வந்து முதல் 4 வரி. அடுத்து மயிலை வாகனமாய் உடையவனே குகனே ஈசனின் மைந்தனே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என் பெருமை உன் பெருமை அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம உண்மையிலே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தர்களோட பெருமை முருகனோட பெருமை அப்படிங்கறது அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. நம்ம நல்லா இருந்தோம், இப்போ முருக பக்தர் நல்லா இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும்போது அது முருகனுக்கு தான் பெருமை. அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்புறம் ஏழைகள் வியாகுலம், அதாவது ஏழைகளின் மன துயர முருகன் போக்கணுங்கிறத அதை சொல்ல வர்றாரு. இப்போ பக்தர்கள் ஏன் இப்படி ஆயிடுச்சு முருகா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்லி அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கணும். அப்படி அவர் தீர்த்து வைக்கல அப்படின்னா எல்லாருமே அவர் எப்படி புகழ்வார்கள், வேதம் தான் அவர் என்ன சொல்லாதோ, வேதம் அவரை தவறா சொல்லிடாதோ அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நீருபடு மாலையொரு, அதாவது உடல் முழுவதும் திருநீரை அணிந்த முருகனே, அந்த திருநீரை அணிந்த மேனியவனே வேலவனே வேலை உடையவனே மயிலை உடையவனே உமையவள் தந்த முருகனே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் நீசர்கள் தன் மோடன், அதாவது சூரனோட சேர்ந்து என்னோட தீவினை எல்லாமே அழியணும். அதுதான் இதுல முக்கியமானது. அந்த சூரனோட சேர்ந்து நம்மளோட தீவினை எல்லாமே அழியணும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. நீசர்கள் தான் மோடன், அது தீவினை எல்லாம் ஆடிய வேலை விடும் முருகா, உன்னோட வேலை வச்சு என் தீவினை எல்லாம் அழிச்சிடும் முருகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சீறி வருமாறவுடன், அதாவது கோமாய் வரும் சூரனை அழித்தவனே. அப்புறம் ஆனைமுகனின் தம்பியே, ஆனைமுகனின் தம்பியே அண்டம் அளவு உயர்ந்தவனே வானளவு உயர்ந்தவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியா பழனிமலை வாழ் முருகனே குமரனே பிரம்மதேவனுக்கே வரம் கொடுத்த முருகனே தம்பிரானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த பாட்டோட ஃபுல் மீனிங் இதுதான். நம்ம அடுத்த திருப்பூர்ல சந்திப்போம். முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.